Welcome to Aram'S Academy. இன்னைக்கு subject specific weekly current affairs videosல miscellaneous topics in news last week பார்க்கலாம். So first list of topics: E. coli, National Space Day, Anthropological Survey of India, solar panels, globally important agricultural heritage systems GIAHS. So இந்த 5 topics பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் E. coli. இது ஏன் நியூஸில் இருந்ததுன்னா, சயின்டிஸ்ட் வந்து E. coli பாக்டீரியான்னு மெர்க்யூரி சென்சாராக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ அப்போ E. coli பாக்டீரியா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ராட் ஷேப்டு பாக்டீரியா. ஸோ இது எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸோட இன்டெஸ்டைன்ஸில் இந்த பாக்டீரியா நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இது மோஸ்ட்லி ஹார்ம்லெஸ் தான். அண்ட் ஒரு சில டைம்ஸில் இது பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஒரு பாக்டீரியா. ஆனால் சம்டைம்ஸ் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஆஸ் வெல். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்னஸ்னு க்ரியேட் பண்ணுறக்கூடிய பாக்டீரியா தான். ஓகே, சம் ஸ்ட்ரெயின்ஸ், அந்த பாக்டீரியாவில் வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது மோஸ்ட் காமன்லி ஐசோலேட்டட் பாக்டீரியா. இன்னொன்று, ஒருவேளை E. coli இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு சிம்டம்ஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வரும். அண்ட் சம்டைம்ஸ் அக்யூட் கிட்னி இன்ஜுரி வர சான்சஸும் இருக்குது. அண்ட் இது எப்படி ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னால், கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர் அண்ட் ஆல்சோ கண்டாமினேட்டட் இண்டிவிஜுவல்ஸில் இருக்கிற அந்த கான்டாக்ட் வித் தட் ஃபீக்கல் மேட்டர்ஸ். ஸோ இதனால தான் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ E. coli அந்த பாக்டீரியான்னு சொல்கிற பாக்டீரியா ராட் ஷேப்டு பாக்டீரியா இன்டெஸ்டைன்ஸில் இருக்கும். சம் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பெனிஃபிஷியல், சம் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல். அந்த E. coli இல்னஸ் காஸ் பண்ணும்போது அதோட சிம்டம்ஸ் அண்ட் அது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அண்ட் அதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அதுவே சரியாயிரும். ஒரு சில இது மட்டும் என்னென்னா, பிளடி டயரியா இந்த மாதிரி அந்த ரிலீஸ் பண்ணுற அந்த டாக்ஸின்ஸ்னால இந்த டேமேஜ் வந்து நடக்கும். அந்த டாக்ஸின்க்கு பேர் ஷிகான்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த ஷிகா டாக்ஸின்ஸ் ப்ரொடியூசிங் அவங்க இருக்கும்போது தட் வில் காஸ் டயரியா அண்ட் பிளடி டயரியா அதெல்லாம். ஸோ தட்ஸ் லிட்டில் ஹார்ம்ஃபுல். வி வாண்ட் டு பி மோர் கேர்ஃபுல். நேஷ்னல் ஸ்பேஸ் டே. நேஷ்னல் ஸ்பேஸ் டே வந்து August 23 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆனிவர்சரி ஆஃப் இந்தியாஸ் சந்திரயான் 3 லேண்டிங் ஆன் தி சவுத் போல் ஆஃப் மூன். ஸோ இந்த வாட்டி தீம் என்னன்னா, ஆர்யாபட்டா டு ககன்யான், ஏன்ஷியன்ட் விஸ்டம் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். ஓகே, இதுதான் தீம். அண்ட் இது என்னன்னா, ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு எப்படி இருந்தது, ஸோ அந்த ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் நாலேஜ்னு வந்து நம்ம ஆனர் பண்ணி அங்கேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அண்ட் அதுக்கு எப்படி ட்ரிபியூட்டாக என்ன பண்ண முடியுமான்னு சொல்லி தான் தே ஆர் திங்கிங். ஸோ அண்ட் அந்த இந்தியன் ஹெரிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஏன்ஷியன்ட் இது வந்து வி ஆர் ப்ரோக்ரஸிங் அண்ட் தேர் ஆர் லெஜெண்டரி ஆஸ்ட்ரானமர்ஸ் லைக் ஆர்யாபட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் இது வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் வில் பி குட். ஏன்னா ககனயான்னு சொல்லி நம்ம ஏம் பண்ணுறோம் இல்லையா, ஹியூமன் வந்து அனுப்பணும்னு சொல்லி. ஸோ அவர் வியூஸ் ஆன் தட், அவர் வியூஸ் ஆன் ஆஸ்ட்ரானமி அண்ட் அந்த நாலேஜ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது, டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது, லெகசி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கு? நியூ டெல்லி பாரத் மண்டபமில். ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட், எஜுகேட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இன்டராக்டிவ் எக்ஸிபிஷன்ஸ், அதுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறது, அண்ட் ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ், ஸ்பேஸ் டியூட்டர்ஸ், இது எல்லாமே யூத்தில் வந்து அந்த ஸ்பேஸ் மேலே அந்த இது மேலே. ஸோ நிறைய பேர் ஐஐடி இவங்க எல்லாம் படிச்சுட்டு இஸ்ரோக்கு போகிறாங்க, கம்மியாகிடுறாங்க. அதர் கண்ட்ரிஸ் எம்எஸ்ன்னு சொல்லி போய் செட்டில் ஆகணும்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி ஆகிடுறாங்க. ஸோ அந்த வி ஷுட் கல்டிவேட் தட் அவேர்னஸ், we should cultivate that interest in space. So அதுக்கு எல்லாமே this is going to be helpful. So அந்தரிக்ஷ் ஹேக்கத்தான்ஸ் சொல்லி கண்டக்ட் பண்ணுறாங்க, இஸ்ரோ ரோபோட்டிக்ஸ் சேலஞ்ச். ஸோ இது எல்லாமே என்னென்னா, அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இருக்க வேண்டிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இனோவேஷன், ஸோ அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்கு.
Next one, Anthropological Survey of India. ஸோ இது ஏன் நியூஸில் இருந்ததுன்னா லாஸ்ட் 5 years ரீசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்களோட ரீசர்ச் வந்து சொசைட்டியில் நிறைய செக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்ணியிருக்க ரீசர்ச்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரீசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்த ஃபீல்டில் கல்ச்சுரல் அண்ட் எத்னிக் டைவர்சிட்டி ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன். ஸோ அந்த பாப்புலேஷனில் எப்படி டைவர்சிட்டிஸ் இருக்குது, கல்ச்சுரல் டைவர்சிட்டிஸ், எத்னிக் டைவர்சிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ரீசர்ச் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் தி ப்ரீமியர் ஆர்கனைசேஷன். ஸோ ஜியாலஜிக்கல் அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் செக்ஷன்னு சொல்லி இந்தியன் மியூசியமில் 1916 இருந்தது. 1945 இட் பிகம் அன் இண்டிபெண்ட் என்டிட்டி. இப்போ பனாரஸில் இருந்தது இனிஷியலி, இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் டு கல்கத்தா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் திஸ் இஸ் நவ் இன் கல்கத்தா. ஸோ திஸ் ஆப்ரேட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அண்ட் இது வந்து சயின்டிஃபிக் ரீசர்ச் அண்ட் ஆல்சோ அந்த அப்ளிகேஷன்ஸ்னு ரெண்டுமே கம்பைன் பண்ணி பீப்புளுக்குள்ளே அந்த டைவர்சிட்டிஸ்குள்ளே ஹார்மனி ப்ரமோட் பண்ணி அண்ட் ஆல்சோ தேர் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி அந்த எக்கானமிக் வீக்கர் செக்ஷன்ஸ், அந்த அந்த லோயர் இது இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கிற மாதிரி, அவங்களோட வெல்ஃபேர் என்ஷூர் பண்ணுற மாதிரி, at the same time ஹார்மனி வித்தின் தெம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுல திஸ் இஸ் லைக் வெரி குட் திங். ஓகே, ஸோ இட் ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அண்ட் இங்கே வந்து எத்னோகிராஃபிக் ஃபில்ம்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க, பப்ளிகேஷன்ஸ். ஸோ நவ் குளோபல் சேலஞ்சஸ்க்கு எல்லாமே அடாப்ட் ஆகிக்கிட்டு அந்த ஹியூமன் வெல்ஃபேருக்கு எப்படி டெக்னாலஜி சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்டிகிரேட் பண்ணுவோம், அதுக்கும் தே ஆர் நவ் அடாப்டிங் டு நியூ திங்ஸ் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். நெக்ஸ்ட், சோலார் பேனல்ஸ். வாரணாசி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டியாக சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ரயில்வே ட்ராக்ஸ் நடுவில் போர்ட்டபிள் சோலார் பேனல்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் they became the first city to do that. ஸோ சோலார் பேனல்னால் என்ன? பிவி செல்ஸ், ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ், அதோட கலெக்ஷன். அது சோலார் எனர்ஜின்னு அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ த ஒன் விச் டஸ் திஸ் அன்னு சொல்கிறதுக்கு மாதிரி சோலார் பேனல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சன்லைட் இந்த செமி கண்டக்டர், இப்போ சோலார் பிவி செல்ஸில் இருக்கிற இந்த செமி கண்டக்டர்ஸ்னு ஹிட் பண்ணதும் எனர்ஜி வந்து லைட் வந்து வில் பி அப்சர்விங். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அந்த எனர்ஜி அப்சர்ப்ஷனால் எக்ஸைட் ஆகி எலக்ட்ரான்ஸ் தே ட்ரிஃப்ட் ஃப்ரீலி இன் த செல். ஸோ இது எல்லாமே வில் பி நோயிங். ஸோ generally will be having a panel, light energy is hitting, so that energy is being absorbed by this and the photon and the absorb panna energy, it will be exciting the electrons and they will be freely drifting. Okay, the solar cell specifically created to create an electric field. That electric field enna aguna and the electrons to flow பண்ற மாதிரி இது பண்ண முடியும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இதானது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரிக்கல் டெர்மினல்ஸ் அந்த செல்லில் எப்படி டெர்மினல்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் எனர்ஜி கரண்ட். ஸோ திஸ் லைட் எனர்ஜி இஸ் ஹிட்டிங், த எனர்ஜி இஸ் பீயிங் அப்சர்வ்ட், எலக்ட்ரான்ஸ் ஆர் பீயிங் எக்ஸைட்டட் and they are now drifting across the cell. Their flow is there, that is what we call them as electron flow, and accordingly and the terminals கேத்த மாதிரி movement இருக்கும், and that is what we are calling as energy current. ஓகேங்களா? results in exciting a number of electrons. clear? ஸோ இப்போ சோலார் மாட்யூலிங் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 15 gigawatt per year இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் எல்லாமே இம்போர்ட்ஸ் மூலயமா தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே அந்த இம்போர்ட்ஸில் அதிகமாக சைனா, வியட்நாம் அண்ட் மலேசியானது தான் we are meeting. Next, globally important agricultural heritage systems. So national policy to promote
நேஷ்னல் குளோபலி இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் சிஸ்டம் சைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்கிற மாதிரி ஒரு பாலிசி பற்றி அந்த நேஷனல் பாலிசி இது பண்ணான்னு சொல்கிற மாதிரி நியூஸில் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ வாட் ஆர் திஸ் குளோபலி இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இந்த சைட்ஸ் வந்து unique land use systems and landscapes full of biodiversity, ecosystems and valuable cultural heritages managed by farmers, tribals, fisher folks. So அந்த land பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடைவர்சிட்டி லைக் ரிச் பயோடைவர்சிட்டி சூப்பராக ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாம் லைஃப் எல்லாம் அவ்வளோ இதுவாக இருக்கும். சூப்பர் எக்கோசிஸ்டம் கல்டிவேஷன் எல்லாமே. at the same time அந்த லேண்டுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்கிற ஒரு லேண்ட். it's not just biodiversity. So agriculturally important and the heritage wise it's important. So globally important agricultural heritage system and சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஹெரிட்டேஜ் இருக்குது, இந்த பயோடைவர்சிட்டி இருக்குது, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்லேயும் இது இருக்குது, எக்கோசிஸ்டம் சூப்பரான எக்கோசிஸ்டம். அந்த லேண்ட்ஸ் மோஸ்ட்லி ட்ரைபல்ஸ், ஃபார்மர்ஸ், ஃபிஷ் ஃபோக்ஸ் இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ப்ரோக்ராம்னு லீட் பண்ணுறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் இந்த ஏரியாஸ்க்கு த்ரெட் வந்தால் எப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் எல்லாமே சொல்லிகிட்ருக்கிற இது. அண்ட் இந்த மாதிரி 72 சிஸ்டம்ஸ் 23 கண்ட்ரீஸில் அக்ரிகல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியாவில் 3 globally important agricultural heritage sites இருக்கு. Okay, who has declared Food and Agricultural Organization? So one Koraput region in Odisha, இன்னொன்று குட்டாநாட் farming system in Kerala, இன்னொன்று saffron heritage of Kashmir. This 3 in the site and in the state or union territory. So that please know. நம்மளுக்கு 3 இருக்கு டோட்டலி. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்லேயே there are 3 globally important agricultural heritage sites in India ன்னு கொடுத்துடலாம். இல்லை which among the following are globally important agricultural heritage sites in India ன்னு கொடுக்கலாம். So you may expect a question in prelims in that way. Okay. Now let's go for a quick revision. So first E. coli எங்கே இருக்கும்? இன்டெஸ்டைனில் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமலோட இன்டெஸ்டைனில் இருக்கும். ராட் ஷேப்பில் அந்த பாக்டீரியா இருக்கும். மோஸ்ட்லி ஹார்ம்லெஸ். ஆனால் ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இட் வில் பி லிட்டில் ஹார்ம்ஃபுல். அதில் கூட ஒரு சில இது அதுவே செல்ஃப் ட்ரீட் ஆகிரும். ஒரு சில இது மட்டும் இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணி அதனால் டயரியா, பிளடி டயரியா இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் நேஷ்னல் ஸ்பேஸ் டே. இந்த சந்திரயான் 3 வந்து அந்த சவுத் போலுக்கு லேண்ட் பண்ணியிருக்கிற அந்த டேன் கொமமரேட் பண்ணி we are celebrating நேஷ்னல் ஸ்பேஸ் டே. ஸோ அதுக்கு தீம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்யாபட்டா டு ககனயான், ancient wisdom to infinite possibilities. ஸோ அப்போனந்து அவ்வளோ ஃபேமஸ் ancient astronomical knowledge இருந்தது. அந்த ஆர்யாபட்டா who is a famous and இது ஆர்யாபட்டாஜி ஸோ அஸ்ட்ரானமர். ஸோ அங்கேருந்து அப்படியே எப்படி வந்து நம்மளோட நாலேஜ் இன்ஃபினிட் கேப்பபிலிட்டிஸ் now we are aiming to send human to space ககனயான்னு சொல்லி. ஸோ அவ்வளோ இதுவாக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் டே செலிப்ரேஷன் மூலிமா யூத்தில் அந்த ஸ்பேஸ் நாலேஜ், அந்த ஸ்பேஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், இனோவேட்டிங்காக இருக்கணும், இனோவேஷன்ஸ் டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து அந்தரிக்ஷ ஹேக்கத்தான்ஸ் யூனோ அண்ட் ஆல்சோ தே ஆர் லைக் பிளானிங் ஸோ மெனி திங்ஸ். ஓகே, ஸோ ரோபோட்டிக்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லி ஸ்பேஸ் ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அவார்ட்ஸ், just to inculcate that awareness and interest. And பாரத் அந்தரிக்ஷ ஸ்டேஷன் சொல்லி பார்த்துட்ருப்போம். எப்போக்குள்ள எந்த இயர்க்குள்ள we are planning to have space station. ஸோ இது வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இஸ் Anthropological Survey of India. ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ கல்ச்சுரல் அண்ட் எத்னிக் டைவர்சிட்டிஸ் எப்படி இருக்குது பாப்புலேஷன்லன்னு சொல்லி பார்க்குறதுல திஸ் இஸ் அ வெரி ப்ரீமியர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அண்ட் இதனால அந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு, டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸுக்கு, வெல்ஃபேருக்கு ரொம்பவே இவங்களோட ரீசர்ச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் சோலார் பேனல்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் PV செல்ஸ், லைட் ஹிட் பண்ணோம் அண்ட் எக்ஸைட்ஸ் தி எலக்ட்ரான்ஸ், மூமெண்ட் வில் பி தேர், எலக்ட்ரிக் கரண்ட் வரும். ஸோ சோலார் எனர்ஜி டு எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் லிமிட்டட் கேபிலிட்டி இருக்குது. ரிமைனிங் எல்லாம் நம்ம இம்போர்ட்ஸில் தான் மீட் பண்ணுறோம். அதில் சைனா, வியட்நாம்
அண்ட் மலேசியானது தான் அதிகமான இம்போர்ட்ஸ் இருக்குது. globally important agricultural heritage sites. ஸோ பயோடைவர்சிட்டி, எக்கோசிஸ்டம், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரைபல்ஸ், ஃபிஷ் ஃபாக்ஸ், இவங்க ஃபார்மர்ஸ் இவங்க தான் மோஸ்ட்லி மேனேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. Food and Agricultural Organization is taking care of this. So that organization has declared 3 sites in India as globally important agricultural heritage sites. And the 3 sites எங்கெங்க இருக்குன்னு சொல்லி you should be knowing, that is very important. Koraput region in Odisha, Kutanad in Kerala, Saffron in Kashmir. Okay, yes. So aspirants, this is for today. So please make best use of this initiative. Make a good notes, keep revising. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அண்ட் அதோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் இந்த எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, எஸ், do well. Thank you. Have a nice day. All the very best.